ஃபர்ஸ்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்கன்னு நம்புறேன். நம்ம வீட்டில் ஒரு வில்லேஜ் ஸ்டைல் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாமா? வாங்க. முன்னாடிலாம் அடுப்பு வெட்டி பள்ளம் கீறி தாங்க நம்ம பொங்கல் வைப்போம். ஆனால் இப்பெல்லாம் அடுப்பு ரெடிமேடாக வந்துடுறதுனால அதில் பொங்கல் வச்சிடுறது. சாணியில திட்டாணி போட்டு காவி அடிச்சு கோலம் போட்டு அதுல பொங்கல் வைக்கிறது தான் நம்மளோட பழக்கம். பொங்கல்லாம் டாப் டு பாட்டம் நாளே எல்லா வேலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ற ஆள் நம்ம கிடையாது. இந்த டைம் அவசர அவசரமா எல்லாமே பண்ணணும் தான் சொல்ல வரணும். நம்ம குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு சமாளிக்கிறது கஷ்டம் தாங்க. பொங்கல்னாலே ஊருக்கு வந்து செலிப்ரேட் பண்றதாங்க பொங்கல். என்னதான் லீவு கிடைச்சாலும் நம்மளால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அடிச்சு புடிச்சாச்சு ஊருக்கு வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்ற சுகம் தாங்க வேற லெவல்ல இருக்கும். பொங்கல்லாம் சும்மாலாம் வில்லேஜ்ல செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் ஐட்டமாவே 5 சைட் டிஷ்ஷோட வெத்தி பொங்கல் சக்கரை பொங்கலோட முடிச்சிருவோம்னு சொல்ல வரேன். பொங்கலோ பொங்கல்னு கத்துறதுக்காகவே நிறைய குட்டீஸை சேர்த்து வச்சோன்னு சொல்லலாம். பொங்கல்லாம் சிங்கிளா கொண்டாடுறதை விட நம்ம சொந்த பந்தங்களோட சேர்ந்து உறவாடி கொண்டாடுறது தான் நான் சொல்லுவேன். பொங்கல்ல இருந்து அனைத்துமே பரிமாறி தேங்காய் உடைச்சு வித் கரும்போடு கொண்டாடுறதாங்க உழவர் திருநாள்.